அட்டாரி வாகா எல்லையில் மீண்டும் கொடியிறக்க நிகழ்வு. 2 முக்கிய மாற்றங்களை இந்திய அரசு செய்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அட்டாரி வாகா எல்லை உட்பட 3 இடங்களில் இன்று முதல் மீண்டும் கொடியிறக்க நிகழ்வு நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பல்காம் பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஏப்ரல் 22ஆம் தேதியில் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அட்டாரி வாகா, ஹுசைன்வாலா மற்றும் சட்கி எல்லைகள் கொடியிறக்க நிகழ்வு நிறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தானுக்குள் புகுந்து ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் நிலவி வந்தது. தற்போது இரு நாடுகளும் மோதலை நிறுத்தியுள்ள நிலையில் இன்று முதல் மீண்டும் எல்லையில் கொடியிறக்க நிகழ்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1959ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் கொடியிறக்க நிகழ்வில் இரு நாட்டு எல்லை கதவுகளும் திறக்கப்பட்டு இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரும் பாகிஸ்தான் ராணுவ வீரரும் கைகுலுக்குவார்கள். இந்த நிலையில் இன்று முதல் கொடியிறக்க நிகழ்வில் எல்லை கதவுகள் திறக்கப்படாது என்றும் பாகிஸ்தான் வீரருடன் இந்திய வீரர் கைகுலுக்க மாட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்வில் பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்றும் நாளை முதல் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.